அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் ஒரு மனிதன் எப்படி மரணிக்கிறான் என்பதை பொறுத்து அவனுடைய மறுமை வாழ்க்கை தீர்மானிக்கப்படுவதில்லை என்பதை தக்க சான்றுகளுடன் நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். ஒருவன் மரணித்த உடனே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நேற்றைய தினம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அதை சகித்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டோம். அதற்கு இடையில பலவிதமான இன்னும் சில மரணங்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றியும் சில சகோதரர்கள் தங்களுடைய சந்தேகங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன சந்தேகம் என்று சொன்னால், ஒரு மனிதன் இளம் வயதிலேயே மரணித்து விடுகிறான், சின்ன வயசிலேயே ஒரு குடும்பத்தில் இழப்பு ஏற்பட்டு விடுகிறது. இதெல்லாம் இவங்க கெட்டவங்க என்பதற்கு ஒரு அடையாளமா? நம்ம வீட்டில் வரிசையாக 4-5 குழந்தைகள் இறந்து போயிடும், நம்மளே நல்லா தொழுதுகிட்டு நோன்பு வைத்து கொண்டே இருப்பான், 25 வயசுல போய் சேர்ந்துருவான். அப்போ இது உடனே என்ன செய்வாங்க, இவன் நல்லவன் இல்லை, இளமையில் இறந்து விட்ட காரணத்தினால அது சரியில்லை என்கிற மாதிரியான ஒரு கருத்தும் மக்கள்கிட்ட இருக்கிறது. அதே மாதிரி ஒருத்தன் தள்ளாத வயசு வரைக்கும் இருந்தான்னு வைங்க, படுக்கையில கிடந்து அதிலேயே மலைஜலம் கழித்து கொண்டு எல்லோராலும் வெறுக்கப்பட்டு எப்படா இவன் சாவுவான்னு சொல்லி அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் நினைக்கிற அளவுக்கு ஒருத்தன் இறந்து போறான, அது கெட்ட மரணம் என்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அப்ப இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எந்த வயசுல மரணிக்கிறான், எந்த மாதிரி மரணிக்கிறான், அல்லது மரணிக்கிற நேரத்தில் சில பேர் பயங்கரமான வேதனைப்படுவாங்க. சில பேர் பார்ப்பாங்க படுத்துக்கிட்டே இருப்பாங்க, பால் வாயில ஊற்றுவோம், ஒண்ணுமே தெரியாது, போயிடுவாங்க, ஊத்தின பால் வெளியே வந்துடும், துடிக்க மாட்டாங்க, ஆட மாட்டாங்க, அசைய மாட்டாங்க, புலம்ப மாட்டாங்க, கை கால்களை இழுக்க மாட்டாங்க. அப்படி இந்த மௌத்து வர்றதே தெரியாமல் மௌத்தாகக்கூடியதையும் நம்ம பார்க்கிறோம். சில பேருக்கு மரணம் வரும் பொழுது அவங்க படுற அந்த அவஸ்தையை பார்க்கும் பொழுது நமக்கே தாங்காது. அப்ப இப்படி அவஸ்தைப்பட்டு ஒருத்தன் இறந்து போறான்னு வைங்க, அது கெட்ட மரணமா? அல்லது அவஸ்தை இல்லாம ஒருத்தன் இறந்து போறான்னு வைங்க, அது நல்ல மரணமா? இதுகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, நமக்கு மரணம் அது மாதிரி ஏற்பட்டாலோ அல்லது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏற்பட்டாலோ அதை எப்படி மற்றவங்க சரியான முறையில் எடுத்துக்கொள்வது என்பது நமக்கு தெளிவாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் பொழுது எப்படி மரணிச்சாங்கன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மரணிக்கிற நேரத்தில் சில பேர் கஷ்டப்படுறதை நான் பார்ப்பேன், பார்த்துட்டு ரொம்ப அவங்களுக்காக வேண்டி நான் அதை வெறுக்குவேன். இந்த மாதிரி அதாபா இருக்குதே, இது என்ன கதிக்கு ஆகுமோ, இவருடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப அது ரொம்ப அருவருப்பாக ஒரு வெறுக்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது அவங்க பட்ட அவஸ்தையை நான் பார்த்த பிறகு யாரு கஷ்டப்பட்டாலும் நான் ஒரு பெருசா எடுத்துக்கொள்வதில்லை. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஃபலா அக்ரஹு சித்தத்தல் மௌத்தில் அஹதின் அபதன் பாதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்களே, அதை நான் பார்த்த பிறகு வேற யாரு கஷ்டப்பட்டாலும் இது ஒண்ணுமே கிடையாது, இதனால எல்லாம் கெட்ட மௌத்து கிடையாது, இதனால எல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் மறுமையில வராது அப்படின்னு நான் விளங்கி கொண்டேன் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள். இது புகாரியில 4446வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அவங்களுக்கு எந்த வேதனையும் இல்லாமல் ஒரு வாழைப்பழத்துல ஒரு ஊசியை குத்தி எடுத்தா எப்படி இருக்குமோ அவ்வளவு மென்மையான முறையில் பால்ல கிடக்கிற ஒரு முடியை எடுக்கிற மாதிரி எந்த ஒரு உறுத்தலும் இல்லாத வகையில் உயிரை வாங்க முடியும். ஆனாலும் அல்லாஹ் எப்படி வாங்கியிருக்கிறான், அவ்வளவு வேதனை அவ்வளவு கஷ்டம் பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகியுடைய நெஞ்சில சாய்ந்து கொண்டு அவங்க அந்த துடிப்பு இருக்குதே, பட்ட கஷ்டம் இருக்குதே, அதை பார்த்துட்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கஷ்டம்னா மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறத பத்தி என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம இதை விளங்கி கொள்ளணும். நம்ம ஒரு ஆளை போய் பார்க்க போறோம், அவர் சாதாரணமா மௌத்தா போனாலும் அது ஒரு மேட்டர் கிடையாது, அவர் துடிச்சு மௌத்தா போனாலும் உடனே அவர் சொர்க்கவாசியும் கிடையாது, அதனால நரகவாசியும் கிடையாது. அதெல்லாம் தனியா அது வேற கணக்குல எல்லாம் தீர்மானிக்குவான். அவர் எப்படி இப்ப மௌத்தாவராங்கிற வைத்து தீர்மானிக்கப்படுவது இல்லை. நம்முடைய கடைசி நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, நம்முடைய இஹ்லாஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம சாகும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா இருந்தோம், எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டோம், இதுகளை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுமே தவிர கஷ்டத்தோட இறந்து போனோம்னு சொன்னா
அது ஒரு நல்ல மௌத் என்பதற்கு அடையாளம் கிடையாது. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மௌத்துல் மூமினி பிஇர்கில் ஜபீன், ஒரு மூமினானவனுடைய மரணம் பெரும்பாலும் எப்படி ஏற்படும் என்று சொன்னால், நெற்றியில வியர்வை கொப்புளிக்கிற நிலையில் தான் அவருடைய மரணம் ஏற்படும். அந்த நல்லவங்களுக்கு உயிர் வாங்கும் பொழுதுதான் கொஞ்சம் கஷ்டத்தை அல்லாஹ் கொடுப்பானா கூடுதலா, அங்க ஒன்றும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இங்க உயிரை வாங்கும்போது என்ன செய்வானா, அப்ப சிரமத்தோட உயிர் போற ஆளுக்கு என்ன செய்யும், திணறலும் அந்த வலியும் ஏற்படுறதுனால வேர்க்கும். அந்த வேர்த்து நெற்றியிலாம் வேர்வை வடிகிற நிலையில இறந்து போனாங்கன்னு சொன்னா அது மூமினுடைய மௌத் அப்படித்தான் ஏற்படும். இறை நம்பிக்கையாளன் என்பதற்காக வேண்டி உயிர் வாங்கும் பொழுது அப்படி எந்த ஒரு சலுகையும் தரப்படாது, கஷ்டத்தோடு தான் மரணிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நசைங்கிற நூல்ல 1805வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப மரணிக்கும் பொழுது என்ன மாதிரி அவர் மரணிக்கிறாரு, கை கால் இழுத்துக்கிட்டு மரணிக்கிறாரா, துடிச்சு மரணிக்கிறாரா, ரொம்ப படுத்த படுக்கையில யாருக்கும் தெரியாம மௌத்தா போயிட்டாரா, இதை வச்சு எல்லாம் நல்லது கெட்டது முடிவு செய்யக்கூடாது. இவர் எப்படி மௌத்தா போனாலும் சரி அதை அவருடைய அமல்கள் தீர்மானிக்கும். அவருடைய இறுதி நிலையில் அவர் என்ன மாதிரி நம்பிக்கையில் இருந்தார் என்பது தீர்மானிக்கும். இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, சின்ன வயசுல மரணித்து போறது. ஒரு 40 வயசு 35 வயசுல மரணிச்சான்னு வைங்க, இவனுக்கு கெட்ட மௌத்து, இவனுக்கு ஒரு 50 வருஷம் கூட இருக்கல, இவன் ஒரு 60 வருஷம் கூட இருக்கலையே, 25ல போயிட்டான 30ல போயிட்டான என்றெல்லாம் சொல்வார்கள். அது சரியா மார்க்கத்தில்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவங்களுக்கு கொடுத்த எல்லா பிள்ளைகளுமே அற்ப ஆயுசுல தான் மரணிச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான குழந்தைகள் ஒரு குழந்தையாவது, நம்ம சொல்லுவோம் நீடூழி வாழன்னு சொல்லுவோமே, 16 பெற்று பெருவாழ்வும் வாழ்கன்னு சொல்லுவோமே, நல்ல பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டு மௌத்தா போங்கன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரியான வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு பிள்ளைக்காவது அல்லாஹ் கொடுத்தானா? கொடுக்கல. அவங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்குமே அல்லாஹ் என்ன செஞ்சான், சின்ன வயசுலேயே அற்ப ஆயுள்ங்கிறாங்கல்ல, அற்பமான ஆயுள்ல தான் அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்களே தவிர நீண்ட நெடுங்காலம் வாழவே இல்லை. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேத்து கூட நம்ம சொன்னோம், அவங்களுக்கு அபுல் காசிம் என்று ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னோம். எதனால அபுல் காசிம்? மக்காவில் இருந்த காலத்தில் ஹதீஜா நாயகி மூலமாக அவங்களுக்கு காசிம் என்ற பெயர்ல ஒரு குழந்தை இருந்தது. மக்காவில் இருக்கும்போது மௌத்தா போச்சு. குழந்தை பிறந்ததுதான் உண்மையை தவிர அந்த குழந்தை தகப்பனை கூப்பிடுச்சா கூப்பிடல, அதுக்கு வரலாறு கிடைக்கல. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மக்காவில் இருக்கும் பொழுது அபுல் காசிம் சொல்லப்பட்டார்களே, அதை தவிர மதீனாவுக்கு வந்த பிறகு யார் அந்த குழந்தையை பார்த்ததும் இல்லை, அதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. அப்ப நம்ம என்ன வழங்குறோம், சின்ன வயசுல அவங்களுக்கு கொடுத்த ஆம்பளை பிள்ளைய அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டாவது மகள், முதல் பொம்பளை பிள்ளைங்க 4 பொம்பளை பிள்ளைங்க, ஜைனபு, ருக்கையா, உம்மு குல்சூம், பாத்திமா, இப்படி 4 பொம்பளை பிள்ளைங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு கொடுத்தான். இந்த 4ல ருக்கையா அவர்கள் ஹிஜ்ரி 2ல இதே மாதிரியான ஒரு ரமலான் மாசத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க. எப்ப பத்ர் போர் இருக்குல்ல, பத்ர் போர்ல அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடந்த பத்ர் போர்ல, அது ரமலான் மாசம் நடந்தது. அந்த பத்ர் போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வெற்றி வீரராக திரும்புறாங்க. இங்க மகள் மரணிச்சிடுறாங்க. அது சென்ற வருடம் கூட அந்த 72 கூட்டத்திலோட உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போர்ல பங்கெடுக்கல. ஏன் பங்கெடுக்கல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, என் மகள் ருக்கையா வேதனைப்படுற காரணத்தினால நீ அவங்கள பாக்குறதுக்கு இங்கே இரு, மதீனாவில் இருந்துக்க, நாங்க போருக்கு போய்க்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருந்ததுக்கு என்ன காரணம்? ருக்கையா அவர்கள் மரண அவஸ்தைப்பட்டதுதான் காரணம். அப்ப இங்க பத்ர் போர் வெற்றி நடக்கிற அதே வருஷம் ஹிஜ்ரி 2னா பாருங்களேன், பாப்பா இருக்கிறாங்க 63 வயசு வரைக்கும், மகள் என்ன பண்றாங்க ரொம்ப சின்ன வயசுலயே, ஹிஜ்ரி 2னா நம்ம கணக்கு பண்ணிக்கிற வேண்டியதான். அப்ப ரொம்ப சின்ன வயசுலயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டாவது மகள் இறந்து போயிடுறாங்க. ஹிஜ்ரி 2ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூத்த மகள், ஃபர்ஸ்ட் மகள் ஜைனப் அவர்கள் ஹிஜ்ரி 8ல மௌத்தா போறாங்க. பாப்பா இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்க. பாப்பாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மௌத்தா போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ல மௌத்தா போறாங்கன்னு சொன்னா அவங்க மகள் ஜைனப் எப்ப மௌத்தா போறாங்க? அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே மரணிச்சிடுறாங்க. அப்ப என்ன வயசுன்னு பாத்துக்கிறங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 63 வயசுல மௌத்தா போறாங்கன்னு சொன்னா ஒரு 30 வயசாவது ஒரு 25 வயசாவது வித்தியாசம் இருக்கும். அப்ப 35 40ல மௌத்தா போறதுங்கிறது என்ன அற்ப ஆயுஸ் தான் அது.
அது ஒரு மனிதர்கள் இயற்கையாக நடைமுறையில மூத்தாகக்கூடிய வயசு ஒன்றும் கிடையாது. அப்ப அவங்களுடைய மூத்த மகள் அப்படித்தான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடுத்த ஜெய்னப் உம்மு குல்சூம் மூணாவது மகளையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ருக்கையா இறந்து போன உடனே அந்த மகளுடைய இடத்துல அவங்களுக்கு மறுபடியும் தன்னுடைய மகளை என்ன செஞ்சாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 2 மகளை கல்யாணம் பண்ணவர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே நேரத்தில் பண்ணக்கூடாது. ருக்கையா மௌத்தா போன பிறகு அந்த ருக்கையாவுடைய தங்கச்சி என்ன செஞ்சுக்கிட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணாங்க. அதனால துன்னூரைன்னு உங்களுக்கு பேரு. 2 ஒளிகளுக்கு 2 ஒளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி ஒரு பட்டமும் சொல்லுவாங்க. அந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களா ரொம்ப காலம் வாழ்ந்தாங்களா? அவங்க ஹிஜ்ரி 9 மௌத்தா போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 1 வருஷத்துக்கு முந்தி ஒரு மகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு மகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மகள், கடைசி மகள் ஃபாத்திமா இருக்கிறாங்களே அவங்களாவது ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஒரு 70 வருஷம் இருந்தாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் 6 மாசம் அவங்க மௌத்தா போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறாங்க, ரபியுல் அவ்வல்ல மௌத்தா போறாங்க. அவங்க அதே தொடர்ச்சி ரமலான்ல மௌத்தா போயிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமாவுடைய மரணம் கூட எப்ப ஏற்படுது? ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு 6 மாசத்துல ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய வயசு என்ன, அவங்க மக வயசு என்னவா இருக்கு? 25 வயசு இருக்கும். 25 வயசு 26 வயசுல அவங்க மௌத்தா போயிருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் கெட்டவங்களுக்கு அடையாளமா? நம்ம குடும்பத்திலேயே நமக்கு தெரிஞ்சவங்களோ ஒரு வேண்டியவங்களோ ஒரு நல்லவரோ ஒரு 25லயோ 30லயோ மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா, ஆஹா இது சின்ன வயசுலயே மௌத்தா போயிட்டாங்க, ரொம்ப கெட்ட ஆளுக்கு, இவங்களுடைய மர்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்காது அப்படின்லாம் நினைக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் தப்பு என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்ட மரணத்தையே நம்ம சான்றாக வைத்துக் கொள்ளலாம். மதீனாவுக்கு போன பிறகு ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். அதுக்கு இப்ராஹிம் பேர் வைக்கிறாங்க. தன்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய பெயரை தன்னுடைய பிள்ளைக்கு சூட்டுறாங்க. அவராவது நீண்ட நாள் வாழ்ந்தாரா? இல்ல, பால் குடிக்கிற பருவத்தில் போயிட்டாரு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலஹு முர்லியம் ஃபில் ஜன்னah, இவருக்கு சொர்க்கத்துல பால் ஊற்ற ஒரு அன்னை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணுவான்னு சொல்றாங்க. பால் குடிக்கிற பருவத்தில் மௌத்தா போன காரணத்தினால. பால் குடிக்கிற பருவம்னா என்ன? 2 வருஷத்துக்குள்ள, 1 வயசு பிள்ளையோ 1.5 வயசு பிள்ளையோ 1.25 வயசு பிள்ளையோ 1.25 வயசு பிள்ளையோ தெரியல, 2 வயசுக்குள்ள உள்ள 2 வயசு வரைக்கும் தானே பால் குடிக்கிறது கட்டாய கடமை. உல் வாலிதாத்து யுர்லிஉன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 ஆண்டுகள் பால் ஊட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பால் குடிக்கிற பருவத்தில் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா 2 வயசுக்குள்ள. அப்போ ஒரு ஆம்பளை பிள்ளைங்க கொடுத்துட்டு 2 வயசுல பிள்ளை மௌத்தா போயிருச்சுன்னா அப்ப துர்மரணமா இதெல்லாம்? அந்த பிள்ளைய பறி கொடுத்த ரசூலுல்லாஹ் சரியான ஆள் இல்லையா? 2ஐயும் சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல இளைஞனா மௌத்தா போயிட்டா அவன் கெட்டவன்னு சொல்லுவாங்க. இளைஞனுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா மௌத்தா போச்சுன்னு வைங்க, அப்ப என்ன சொல்லுவாங்க? அவங்கள பெற்றெடுத்த பெற்றோர்களை நல்லவங்க இல்ல, இவங்க சரியா நடக்காதனாலதான் அல்லாஹ் சின்ன வயசுல அவங்க பிள்ளைய எடுத்துக்கிட்டான், இவங்க ஒழுங்கா நடக்காதனாலதான் 1 வயசு பிள்ளையில மௌத்தா போச்சு, பிறந்தவன மௌத்தா போச்சு, பிரசவிக்கும் போது மௌத்தா போச்சு அப்படின்லாம் சொல்றாங்களே. இது இப்ப இந்த வாதம் வச்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் அவ்வளவு ரொம்ப ரொம்ப பெரிய பின்னடைவு வரும். அவ்வளவு ஒரு ஆள் கூட மிஞ்சல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள்ல ஒரு ஆள் கூட நீடூழி வாழ்கன்னு சொல்றோமே அதுக்குரியவர்களாக இருக்கவே இல்லை. அப்ப இந்த உலகத்துல எத்தனை வயசுல மௌத்தாகிறான் என்பது ஒரு மேட்டரே கிடையாது. அதிகமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அதிக நன்மையை செய்வான், அது ஒரு விஷயம். நிறைய வாழ்க்கை 25 வயசுல மௌத்தாகிறவனை விட ஒரு 40 வயசுல மௌத்தாகிறவன் நல்லவனா வாழ்ந்தான்னு சொன்னா ஒரு 15 வருஷம் அவனுடைய அமல்கள் அதிகரிக்கிறது. அந்த மாதிரி ஒரு கிரெடிட் இருக்கலாமே தவிர கெட்டதுன்னு சொல்ல இயலுமா? அது ஒரு தண்டனை சொல்ல இயலுமா? அவனுடைய பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் சொல்ல இயலுமா? கெட்டவனா இருந்ததுனாலதான் இப்படி எல்லாம் பறிச்சுட்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்ம நடைமுறையில பாக்குறோம். சின்ன வயசுல மௌத்தான லிஸ்ட்ல எடுங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லவன் சொன்னவன் பாதி பேர் இருப்பான், மகா கெட்டவன் சொல்லுவான் பாதி பேர் இருப்பான். அப்ப நல்லவன் கெட்டவங்கிற அடிப்படையில் இது தீர்மானிக்கப்படுறாங்க. கெட்டவனா இருக்கிறான் அந்த வீட்டிலேயாவது சாவனு, சிறு வயசு மரணம், பாலிய வயசு மரணம், அற்ப வயசு மரணம் எல்லாம் எல்லா சமமா தான் ஏற்படுது. நல்ல வீட்லயும் ஏற்படுது, கெட்ட வீட்லயும் ஏற்படுது. அதனால நம்ம குடும்பத்துல இந்த மாதிரியான ஒரு சிறு வயசு மரணங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அது ஒரு துர்பாக்கியம் நினைக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா ஒரு வகையில பார்த்தா அது பெற்றோருக்கு பாக்கியமா கூட அமைஞ்சு போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு பெண்மணியாவது 3 குழந்தைகளை பறி கொடுத்தால், பருவ வயது அடையாத 3 குழந்தைகளை, வேற ஒரு அறிவிப்புல
பருவ வயது அடையாத 3 குழந்தைகளை, அப்படின்னா 5 வயசுக்குள்ள, 5 வயசுல ஒரு புள்ள, 3 வயசுல புள்ள, 2 வயசுல புள்ளன்னு சொல்லி இப்படி 3 குழந்தைகளை ஒரு பெண் வந்து பறிகொடுத்து விடுவாளேயானால், பறிகொடுத்து விட்டு அல்லாஹ்வுக்கு அதை சபர் செய்து கொள்வாளேயானால், அந்த குழந்தைகள் அவளை நரகத்திற்கு செல்லாமல் தடுக்கிற ஒரு தடையாக வந்து நிற்கும். அந்த பிள்ளைங்க வந்து எங்க அம்மாவை நரகத்துக்கு போக விட மாட்டோம்னு சொல்லி தடுக்கக்கூடிய தடையாக நிற்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சொன்னவன ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்கிறாங்க, ஓ இஸ்னானி, 2 பிள்ளையை பறி கொடுத்தா இது கிடைக்காதுங்கிறாங்க. 3 பிள்ளையை பறி கொடுத்தவங்களுக்கு இப்படி கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்கிறாங்க, இது அவங்க 2 பிள்ளையை பறி கொடுத்துப்பாங்க போல இருக்கு, நமக்கு எது கிடைக்காம போயிருமே நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, ஓ இஸ்னானி, 2 பிள்ளையை பறி கொடுத்தா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓ இஸ்னானி, 2 பிள்ளையை பறி கொடுத்தாலும் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப புகாரியில் 1250 இன்னும் ஏராளமான இடங்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன விளங்குறோம், சின்ன வயசுல நம்ம பறி கொடுத்தோம்னு சொன்னா அது துர்பாக்கியம் கிடையாது. நம்ம யாரை சின்ன வயசுல இறந்தாலும் என்ன செய்யணும், அதை ஒரு பாக்கியம் ஆக்கிக்கணும். எப்ப அதுக்கு நன்மை எதிர்பார்க்கணும். அல்லாஹ்வை திட்டாம, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்ளாம, மார்க்கத்தினுடைய வரம்பை மீறி உனக்கு கண்ணு இருக்குதா, என் பிள்ளை தானே கிடைச்சான், இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டியா, உனக்கு இறக்கம் இருக்குதா அப்படின்லாம் இறைவனை திட்டிராம அதை சபூர் செய்து கொண்டு அவன் கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மகன் இப்ராஹிம் இறந்த நேரத்தில் சொன்னார்கள், இன்னலில்லாஹி மா ஆத்தா, கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்குன்ட்டாங்க. அதான் அவங்க சொன்ன வார்த்தை. தன்னுடைய மகனை பறி கொடுத்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன, அவன் கொடுத்தா அவன் எடுத்துக்கிட்டான், இதுல என்ன மேட்டர், பெரிய மேட்டர்ன்ட்டாங்க. அப்ப அந்த மாதிரி யார் வந்து சபர் செய்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளை பறி கொடுத்தாங்களே அதுவே சொர்க்கத்தில் ஒண்ணு சேர்த்துரும். அப்ப இது வந்து துர்பாக்கியம் கிடையாது, இது வந்து ஒரு கேடு கிடையாது, இது வந்து அவங்க தரித்திரம் பிடிச்சவங்க என்பதற்கு சான்று கிடையாது. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இது சின்ன வயசு மரணம் என்பதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. சின்ன வயசுலயும் மரணிக்கலாம், பெரிய வயசுலயும் மரணிக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நல்லவன் கட்ட வேண்டும் தீர்மானிக்க இயலாது என்பதை இந்த சான்றுகளில் இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி வந்து தள்ளாத வயசு இது எப்படி கெட்டதா இருக்கிறதோ, தள்ளாத வயசுல வர்றதும் கெட்டது என்று சில பேர் நினைக்கிறார்கள். அப்படி நினைப்பதற்கு ஏற்றவாறு சில ஹதீசுகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேயே 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க. அந்த 4 விஷயம் என்ன, இது புகாரியில நீங்கள் 2822வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அதுல என்ன 4 விஷயம் என்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி, கோழைத்தனத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவா, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன், கோழையான இருக்கக்கூடாது, வீரமுள்ளவனா இருக்க வேண்டும். கோழைத்தனத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக்க மின் அன் உரத்த இல அறுதலில் உம்ரி, தள்ளாத வயசு வரைக்கும் என்னை கொண்டு செல்வதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னை நீ வாழ வை, எது வரைக்கும் வாழ்ந்துடக்கூடாது, தள்ளாத வயசு இருக்குத, தள்ளாத வயசுனா படுக்கையில மலஜலம் கழித்துக் கொண்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் பாரமா நினைவாற்றல் எல்லாம் போய் ரிவர்சல் ஆயிரும்ல. தள்ளாத வயசுனா என்ன அர்த்தம், நம்முடைய ஒரு 50 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை வந்து ரிவர்ஸ்ல இறங்க ஆரம்பிச்சிடும். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒமன் அம்மிருஹு நுனக்கிசுகு பில் ஹல்க் அஃபலா தஅகிலூன், யாருக்கு நாம் அதிக வாழ்நாளை கொடுக்கிறோமோ அவருடைய வாழ்க்கை என்ன செய்யறோம், அப்படி தலைகீழ திருப்புகிறோம்ங்கறான். எப்படி திருப்புறான், சின்ன வயசுல நம்ம இருந்தோம்ல, எப்படி இருந்தோம், பல்லு இல்லாம இருந்தோம். ஒரு 50 மேல அவன் 70 80 90 வாழ்ந்தான்னு வைங்களேன், அப்ப என்ன ஆயிரும், அவனுக்கு பல்லு இல்லாதவனா போயிருவான். குழந்தையா இருக்கும்போது பல்லு இருக்காது, 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் பல்லு இருக்காது. குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், படுக்கையில மலஜலம் கழிக்குவோம், அதை பத்தி ஒரு உறுத்தலே கிடைக்காது, அதுல பிறண்டு தூங்கவும் செய்வோம். அந்த மலஜலம் வாசமும் நமக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த குளிரும் கூட ஒண்ணும் தெரியாது, அது அந்த அசிங்கமான மேல உரசும் அந்த மலமெல்லாம் அது கூட நமக்கு ஒரு மேட்டரா தெரியாது. அந்த மாதிரி 90 வயசுல இருக்கிறாங்களா இல்லையா, ஒரு குழந்தை அளவுக்கு நம்மளை ஆக்கிறான் பாருங்க. யாருக்கு அதிக வாழ்நாளை கொடுக்கிறோமோ அவரை நக்கிசுகு பில் ஹல்கி, படைப்புல வந்து தலைகளா திருப்பி போடுகிறோம். எந்த நிலையில ஆரம்பிச்சாலும் அந்த நிலைக்கு கொண்டு வந்து முடிக்கிறோங்கிறான். அதிக வாழ்நாள் வர வர என்ன ஆகும்னு கேட்டா, சரி குழந்தையா இருக்கும்போது நம்ம நடந்தோமா, நடக்கல, படுக்கையில தான் கிடந்து காலம் வெட்டிக்கிட்டு இருந்தோம், அது மாதிரி ஆயிடுறா இல்லையா. 90 வயசு 85 வயசு ஆனா அவருக்கு கால் இருக்குது, நடக்க இயலுமா, நடக்க இயலாது. இன்னும் சொல்ல போனா இன்னும் அதிகமா வச்சுன்னு வைங்க, நினைவெல்லாம் தப்பி போயிடும், சாப்பிட வேணும்னு கேட்க தெரியாது. அவர் தள்ளாத வயசு போச்சுன்னா நம்மளா பார்த்து ஏதாவது வாயில ஊட்டி விட்டானே தவிர எனக்கு அதை கொண்டு இதை கொண்டாந்து கேட்க இயலுதா. அப்ப இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் அறுதல் உமுறுங்கிறது, அதாவது தள்ளாத வயசுங்கிறது. இப்படி அல்ல ஆக்கிறாத அப்படின்னு பாதுகாப்பு தேடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊது பிக்க அன் உரத்த இல அறுதல் உமுர்,
தள்ளாத வயசு வரைக்கும் என்னை கொண்டு செல்லாமல் இருக்க உன்னிடத்தில் கோழைத்தனம் எனக்கு வர வேண்டாம். தள்ளாத வயசு எனக்கு வேண்டாம், முதுமை வரலாம், தள்ளாத வயசு எனக்கு வர வேண்டாம். சிறுவர்கள் நிலைக்கு ஆயிடுவோமே, குழந்தைங்கிற லெவலுக்கு வந்துருவோமே, அந்த மாதிரி நம்ம ஆகிவிட வேண்டாம். அதே மாதிரி அவுதுபிக்கமின் ஃபித்னத் துன்யா, இந்த உலகத்தில் ஏற்படுகிற சோதனைகளை விட்டு உன்னிடத்தில் நான் குழப்பங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அவுதுபிக்கமின் அதாபில் கபரி, கபருடைய வேதனை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்வாங்க. இது அத்தஹியாத்துல தொழுகையிலேயே இந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம். அத்தஹியாத்து ஓதுறோம்ல, அத்தஹியாத்துக்கு பிறகு ஓத வேண்டிய துஆக்கள் பட்டியலில் இது ஒரு துஆவாக கூட இடம்பெற்றிருக்கிறது. இது புகாரியில 2822வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன சொல்லுது? தள்ளாத வயசு வரைக்கும் இருக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுது. பாதுகாப்பு தேடினா அர்த்தம், கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. கோழைத்தனம் நல்லது இல்லைன்னு வழங்குறமா இல்லையா? நல்லதா இருந்தா பாதுகாப்பு தேடுவாங்களா? ஒரு விஷயம் நல்லதா இருந்தா அதை தாண்டிதான் கேட்பாங்க. அப்ப நல்லது என்று இல்லைங்கிறதுக்கு இது ஆதாரமா இருக்கிறது. தள்ளாத வயசு வரைக்கும் ஒருத்தன் இருந்துடக்கூடாது அப்படின்னு வழங்குது. ஆனா நம்ம பார்க்கிற இத்தனை நல்லடியார்கள், இத்தனை நல்ல மனிதர்கள் தள்ளாத வயசு வரைக்கும் கிடந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்ன செய்யறாங்க? ரொம்ப அவங்க பிள்ளைகள்லாம் திட்டி, மருமகள்லாம் திட்டி, பொண்டாட்டி கூட என்னைக்கு போய் தொலைவான் அப்படின்னு கேட்டு அது மாதிரி மௌத்தாகக்கூடிய நிலைமை எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அடைகிறத பார்க்கிறோம். அப்ப அந்த தள்ளாத வயசுல ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடிட்டாங்களா, அதனால கெட்டதோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டது இல்லைங்கிற மாதிரி நிறைய கிடைக்கிறது. கெட்டது மாதிரி இப்ப தெரிகிறது, கெட்டது இல்லைங்கிற மாதிரியான ஹதீசுகளும் நிறைய இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாரு, ஐயுன் நாசி ஹைருன், அல்லாஹ்வுடைய தூதரே மனிதர்களில் சிறந்தவன் யார்? ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனில் சிறந்தவன் யாருன்னு கேட்டா தொழுகிறவன் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறவன் சொல்லுவாங்க. கேட்கிறவனை பொறுத்து, ஒரு வரதட்சணை வாங்குறவன் வந்தான்னு வைங்க, மனிதர்களில் சிறந்தவன் யாருன்னா வரதட்சணை வாங்காதவன் சொல்லுவாங்க. அவனுக்கு அதான் சொல்லணும், அவன்கிட்ட எது இல்லை அதான் சொல்லணும். எதுல அவன் மைனஸா இருக்கானோ பொய் சொல்லாதவன், நாக்க பேணி கொண்டவன், ஒவ்வொரு கட்டத்தில் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி அவனை பார்த்தோன்னே எடை போட்டுவாங்க, இந்த 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 மைனஸ் அவன்கிட்ட இருக்குது, இந்த குறைய சரி பண்ணணும்னு சொல்லி. இவர் கேட்கறது என்ன நோக்கத்தில் கேட்கிறாரு? அது ரசூலுல்லாஹ் விளங்கிட்டாங்க. அவர் தான் கேட்கிறாரு நினைக்கிறேன். ஐயுன் நாசி கைருன், மனிதர்களில் சிறந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஒருவேளை வயசான ஒரு தள்ளாத வயசு உள்ள ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருக்கு நீண்ட ஆயுள் கிடைத்து நல்ல அமலும் செய்து கொண்டு இருந்தாரோ அவர் தான் சிறந்தவர். கொஞ்சம் வயசுல போயிடாம நல்ல நீளமா வாழணும். அப்ப நீடூழி வாழ்றாரு பாருங்க, நீடூழி நல்ல வாழ்க்கை வாழ்றாரு, அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஐயுன் நாசி ஷர்ருன், கெட்டவன் யாரு அவரை கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தால உம்ருஹு வ ஸா அமலுஹு, யாருடைய வாழ்நாள் நீளமாக போய் கெட்ட செயலும் உள்ளவனாக இருந்தானோ அவன் தான் கெட்டவன். அப்ப அதிகமான வாழ்நாள் ஒருத்தனுக்கு கிடைத்தால் அதுல அதிகமான நன்மைகள் அவன் செய்தால் அவனுக்கு நிறைய தரஜாக்கள் கிடைச்சு போயிடுது. அவனால யார் அடையலாது. 90 வருஷம் ஒழுங்கா வாழ்ந்த ஒருத்தனும் 50 வயசுல போன ஒருத்தனும் எப்படி சமமா வாங்க? 40 வருஷம் அவங்களுக்கு கூட செஞ்சிருக்கான அவன். 50 வருஷத்துல உள்ளவன் 50 வருஷத்துல தானே தொழுதிருப்பான். அதுல ஒரு 15-20 வருஷம் தொழுதிருக்க மாட்டானே. 50 வருஷத்துல 50ல செத்தான்னு சொன்னா 30 வயசு 30 வருஷம் தொழுதிருப்பான். 90ல செத்தவன் 60 வருஷம் தொழுதிருப்பான்ல, 70 வருஷம் தொழுதிருப்பான்ல. அப்ப அவனுக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்கிறது. நோன்பு அதிகமா வச்சிருப்பான், தான தர்மம் அதிகமா செஞ்சிருப்பான். அப்ப நீண்ட நாள் வாழ்வது என்பது கெட்டது ஒண்ணும் கிடையாது. இந்த ஹதீஸ்ல இருந்து வழங்குறது. இது திருமதியில 2252வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அதே திருமதியிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. இதா அராதல்லாஹு பி அப்திஹில் கைர, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நல்லது செய்ய நாடினால், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? நல்லது செய்ய நாடினால் அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அவனுக்கு சிரமத்தையும் தண்டனையும் கொடுத்து விடுகிறான். ஒய்தா அராதல்லாஹு பி அப்திஹி ஷர்ர, ஒரு அடியானுக்கு கெட்டது அல்லாஹ் நாடினானேயானால் அம்சக அன்ஹு பி தம்பிஹி ஹத்தா யுவாஃபி பிஹி யௌமல் கியாமா, கியாம நாள்ல அவனை பிடிக்கிறதுக்காக வேண்டி அதை மிச்சமா வைத்துக்கொண்டு அவனுக்கு தண்டனை எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில 2319வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை விட தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினத்தி, மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதுல எல்லாம் துன்பங்கள்? ஃபீ நஃப்ஸிஹி, அவருடைய பாடி உடல் விஷயத்துல, வலதிஹி அவருடைய பிள்ளைகள் விஷயத்துல, மாலிஹி
அவருடைய பொருளாதார விஷயத்துல எல்லாம் நஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். புள்ள ஒழுங்கா இருக்க மாட்டான், பிள்ளைகள்னால அவனுக்கு கஷ்டம், அவன் பாடிங்கிறதுல இதெல்லாம் சேரும். எது? படுக்கையிலேயே மலஜலம் கழிக்கிறது, பேச முடியாம போறது, சாப்பிட்டா வேணும்னு கேட்க தெரியாம போறது, அடுத்தவருக்கு பாரமாக நினைக்கப்படுற அளவுக்கு ஆகுறது. இவன் என்னென்ன அதிகாரம்லாம் வீட்டுல பொண்டாட்டிலாம் என்ன மிரட்டிருப்பான், அவன் பண்ணுவான். அப்ப அவ என்ன வச்சுட்டுப்பா, ஒழுங்கா திண்டு சாவு கிழமை அப்படின்பா. அப்ப அதெல்லாம் கணக்கு தீக்கிறதெல்லாம் நடக்குமா இல்லையா? அவன் எப்படி துடிப்பான், அதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை செய்வான். எது வரைக்குமா? ஹத்தா எல்கல்லாக வமா அலைஹி ஹத்தியா, அவன் மேல ஒரு பாவமும் இல்லாமல் அல்லாஹ் போய் சந்திப்பான். இப்படி எல்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு திட்டு வாங்கி ஓலை வாங்கி பொண்டாட்ட திட்டு வாங்கி பிள்ளைகிட்ட திட்டு வாங்கி வாசல் அதுக்கு போட்டு ஒன்னு சீரழிச்சு நாசமாக்கிட்டவனை விட்டார்களே, ஆனால் அவன் இந்த உலகத்துல செஞ்சான்ல அதுக்கெல்லாம் கணக்கு இங்கே முடிக்கிறான்ல. கணக்கை முடிச்சு விட்டு மௌத்தா போனால் ஒரு தப்பும் இல்லாதவனாக அல்லாஹ்வை சந்திப்பான். அப்ப இது நல்லதா கெட்டதா? தள்ளாத வயசு என்பது நல்லதானங்க. தள்ளாத வயசுங்கிறது நல்லதாகவும் இருக்கிறது. ஆனால் இதை எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கணும். எப்படி? நம்ம கேட்கிறது வேணான்னு தான் கேட்கணும். நம்ம என்ன கேட்கணும்? ரசூல்ல கேட்டாங்களா இல்லையா? அந்த ரசூல் தான் இதையும் சொல்றாங்க. அப்படி அல்லாஹ் உனக்கு தந்துட்டான்னு அது கெட்டது கிடையாது. ஆனா நீ கேட்கறது எதை கேளு? அடுத்தவனுக்கு பாரான்னு ஒண்ணு வந்துருது. என்ன இருந்தாலும் நம்ம அடுத்தவனுக்கு தள்ளாத வயசுன்னு எப்போ வந்துட்டோமோ, நம்ம கையை கொண்டு சாப்பிட முடியாம, நம்ம காலை கொண்டு நடக்க முடியாம, நம்ம வாயை கொண்டு பேச முடியாம நம்ம எப்ப ஆகுறோமோ அப்ப அடுத்தவருக்கு நம்ம சுமை, அடுத்தவருக்கு பாரம். எங்க வேலையை நாங்களே செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே எங்களை கொண்டு போயிடலாங்கிறது சரியானது. அது அப்படி கேட்காம ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? என் சீக்கிரம் கொடுத்தாங்கன்னு அர்த்தம் வந்துரும்ல, அது கேட்க கூட அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, அதை வேற விதமா நமக்கு சொல்லி தர்றாங்க. எல்லாம் தள்ளாத வயசு வரைக்கும் கொண்டு போயிடாத, என்னை கொண்டு போறாத, என்ன செஞ்சிடாத, படுக்கையில எல்லாம் செய்யற மாதிரி ஒரு கண்டிஷன் வரைக்கும் எனக்கு வாழ்நாளை தந்துராது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன விளங்கிறோம்? அதாவது தள்ளாத வயசை நம்ம விரும்பி அல்லாஹ்ட்ட கேட்க கூடாது. அப்படி நம்மளுக்கோ நம்மளை சேர்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா அவர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதனால எல்லாம் உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை, இதுக்கெல்லாம் அல்லாஹ் மறுமையில உங்களுக்கு லேசாக விரும்புறான். நம்ம அவரை போய் பார்க்க போறோம், தள்ளாத வயசுல இருக்கிறாரு, வீட்டுக்குள்ள கூட அவர் சேர்க்காம வாசல்ல போட்டாங்க, எவ்வளவு மனச்சங்கடத்தில் இருப்பாரு. அந்த மனச்சங்கடமா ஒரு அதாபு தானே, தண்டனை தானே. அவர்கிட்ட போய் நம்ம என்ன ஆறுதல் சொல்லணும்? ஒண்ணுமே கிடையாதுங்க, நீங்க எவ்வளவு மனிதன்கள் தப்பு செஞ்சிருப்பீங்க, தப்பு செய்யாத யாரா இருக்கிறோமா, இந்த தப்புக்கெல்லாம் மறுமையில தண்டனை இருக்குது, இங்கேயே ஒண்ணும் செய்யாம உங்களை எல்லாம் தண்டிச்சிட்ட காரணத்தினால அங்க லேசாக்குறான், நீங்க பயங்கரமான சூப்பரான வாழ்க்கையை அடைய போறீங்க, மறுமையில வெற்றி பெற போறீங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஆறுதலை அவருக்கு நம்ம சொல்ல வேண்டும். நமக்கே அல்லாஹ் அது மாதிரி தள்ளாத வயசை தந்து விட்டான் என்று சொன்னால் இப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு அப்படி இருந்தால் போய் ஆறுதல் சொல்ல வேண்டும். நம்மள அந்த மாதிரி தள்ளாத வயசு வரைக்கும் ஆனா கேட்டுக்கிட்டே இருக்கணும், வேணாம்னு நம்ம அல்லாஹ்ட்ட வேணாம்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அல்லாஹ் நமக்கு தந்து விட்டான்னு சொன்னா, ஓ இப்படி கேட்டு அல்லாஹ் நமக்கு தர்றான்னு சொன்னா ஏதோ ஒரு நன்மை செய்ய நாடுறான், அங்க மிதிச்சா நீ தாங்க மாட்ட, இங்கே ஒண்ணு மிதிச்சு போடுறேன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடுகிறான் என்று அதையும் பாசிட்டிவா. இஸ்லாத்துல எல்லாமே பாசிட்டிவ் தாங்க, நெகட்டிவா எடுத்துக்கிட்டு துன்பப்படுறதுங்கிறது கிடையாது, எல்லாம் லைட்டா எடுத்துட்டு போயிடணும். அதுக்காக இப்படி புலம்புறது, மனசு சங்கடப்படுறது, அதெல்லாம் இடிஞ்சு போறது, அதெல்லாம் கூடாது. எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப எத்தனை வயசுல மௌத்தாகுறான், என்ன கஷ்டப்பட்டு மௌத்தாகுறான், என்ன மாதிரியான நிலையில் மௌத்தாகுறான், இதெல்லாம் ஒரு மறுமையை தீர்மானிக்கக்கூடியது கிடையாது. இதுல நல்லது கெட்டதுங்கிற ஒரு மேட்டர் கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா, சில நாட்களில சில இடங்களில மௌத்தாகுறது நல்லது. செவ்வாய்க்கிழமை போயிட்டானே நரகம் தான் அப்படிங்கிறது, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையா போய் தொலைஞ்சா இன்னொரு ஒரு நாளைக்கு முந்தி போயிருக்க கூடாதா, வெள்ளிக்கிழமை போயிருந்தா சொர்க்கத்துக்கு போயிருப்பானே, நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் என்னைக்கு மௌத்தாகிறானோ அதுக்கு தகுந்தவாறு நல்ல மௌத்துங்கிற மாதிரியும் அதுக்கு தகுந்தவாறு கெட்ட மௌத்துங்கிற மாதிரியும் நம்ம என்ன செய்யறோம், நமக்குள்ள பரவலாக நினைக்கிறதுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. அடிப்படை இல்லாம நம்ம நினைக்கல. ஒரு ஹதீஸ் இருக்கிறது, பல நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அது எல்லாமே சரியில்லாத ஹதீஸா இருக்கிறது. அதனால நம்ம அந்த சரியில்லாத ஒரு ஹதீஸை சரியானது மாதிரி அவங்க மக்கள் மத்தியில் வச்சிட்ட காரணத்தினால நம்ம அது மாதிரி நினைக்கிறோம். அது என்ன ஹதீஸ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் முஸ்னத் அபூ யாலா அப்படின்னு ஒரு ஹதீஸ் நூல் இருக்கிறது, அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, மம்மாத்த யௌமல் ஜுமா உக்கிய அதாபல் கபர், யார் ஒருத்தன் வெள்ளிக்கிழமை மரணிக்கிறானோ
கபர் வேதனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறான், அவனுக்கு கபர் வேதனை இல்லைன்னு அர்த்தம். யார் வந்து வெள்ளிக்கிழமை மௌத்தாகுறானோ அவனுக்கு கபர் வேதனை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறது முஸ்னத் அபூ யஅலாவுல. இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்ல யஸீத் அல் குரஷின்னு ஒரு ஆள் இடம் பெறுகிறார். வந்து இவர் வந்து பலவீனமான ஒரு ஆள். இவருடைய எந்த அறிவிப்புகளையும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொல்லக்கூடிய இந்த ஆள் வந்து தகுதியற்றவராக ஹதீஸ்களை வல்லுநர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும், இரண்டாவது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கபர் வேதனையிலிருந்து அதிலிருந்து தப்பிக்க இயலாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு முரணாக இருக்கிற காரணத்தினாலையும் வெள்ளிக்கிழமை மௌத்தானால் ஒன்றும் கிடையாதுங்கிறது தப்பு. இந்த செய்தி தவறான செய்தி. இந்த தவறான செய்தி அடிப்படை இல்லாத செய்தியை வைத்துக் கொண்டு அப்படி நம்புறாங்க, நிராகரிச்சிடணும். அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது திருமதியில 994வது முதல் வால்யூம்ல நீங்க பாத்துக்கலாம். 994வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, மாமின் முஸ்லிமின் யமூத்து யௌமுல் ஜும்ஆ அவ் லைலத்துல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய பகலிலோ ஜும்மாவுடைய இரவிலோ ஒருவன் மௌத்தாவானால் இல்லா வகாஹுல்லாஹு ஃபித்னத்துல் கப்ரி, கபருடைய அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் அவனை காப்பாற்றி விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்ற சஹாபி அறிவிப்பதாக ஒரு செய்தி திருமதியிலே பதிவாகி இருக்கிறது. அந்த திருமதி இமாமே இது சரியில்லாத செய்தின்னு சொல்லிடுறாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் சொன்னதாக அறிவிக்கிறவர் வந்து ரபியா பின் சைஃப் என்பவர் அறிவிக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்படி சொன்னார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் சொல்றாரு. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்படி சொன்னார் என்று ரபியா பின் சைஃப்ங்கிறவர் சொல்றாரு. திருமதி இமாம் சொல்றாங்க, இவரும் அவரும் காலத்துல ஒத்துக்கிறாத ஆளு, ஒரு காலத்துல வாழல, இவர் அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. நான் சொன்ன செய்தியை நீங்கள் அறிவிக்கிறதா இருந்தா என்னை பார்த்திருக்கணும், என்னிடத்திலும் கேட்டிருக்கணும். நீங்க சொல்ற செய்தியை நான் அறிவிக்கிறதா இருந்தால் பார்த்திருக்கணும். நமக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய மௌத்தா போன ஆளு சொன்னார், நான் அறிவித்தார், நீ எப்படி பார்த்தேன்னு, உனக்கு முந்தைய ஒரு மௌத்தா போயிட்டார, நீ எப்படி அவர்கிட்ட போய் கேட்டேன்னு கேட்பமா இல்லையா? அப்ப இந்த ரபியாங்கிறவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ருங்கிறவரை பார்க்கவே இல்லைங்கும் பொழுது அவர் சொன்னார்னு இவர் அறிவிச்சாரே, ஆனால் தொடர்பு இல்ல. நீ என்ன பார்க்காத ஒரு ஆள் அவர் சொன்னார்னு சொல்ற, நீ அவரை பார்த்ததே கிடையாது, அவர் சந்திச்சதே கிடையாது, அவர்கிட்ட கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி வேற நூல்ல இல்ல திருமதி நூல்ல எழுதுறார். அவர் இந்த ஹதீஸையும் பதிவு பண்ணி விட்டு இது சரியில்லை. அவர் என்ன சொல்றாரு? வலா நாரிஃபு லி ரபியா பின் சைஃப் சமா மின் அப்துல்லாஹ் இப்னு அம்ர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்களிடமிருந்து ரபியா பின் சைஃப் அவர்கள் எதையும் செவியுற்றதாக நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அதனால இது வந்து அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில் தொடர்பு அருந்ததாக இருக்கிறது. ஒரு செய்தியை சொல்லக்கூடியவர் வந்து அந்த செய்தியை யார் சொன்னாரோ அவர் காலத்தில் வாழாதவராக இருக்கிறார், அவரை பார்க்காதவராக இருக்கிறார், அவற்றை போய் சந்திச்சவற்றை பாடம் கற்காத மாணவராக இருக்கிறார். மாணவர் தானே ஒரு ஆசிரியர் சொன்னதை அறிவிக்க முடியும். அந்த மாதிரியான இந்த செய்தி தப்பா போயிடுது வெள்ளிக்கிழமை மௌத்தை பத்தி. அதே வெள்ளிக்கிழமை மௌத்தை பத்தி வந்து முஸ்னத் அஹ்மதுல இதே கருத்து தான், வெள்ளிக்கிழமை மௌத்தா போனா கபர் வேதனை இல்லை, இந்த மாதிரி கருத்து தான். அப்படி இந்த கருத்துப்பட 6294வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை அறிவிக்கிறவர்ல ஒரு ஆள் வந்து ஹிஷாம் இப்னு சஅத் என்று ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இவர் யாருங்கிறது எந்த ரெக்கார்டுமே இல்லை. ஒரு ஆள் அறிவிக்கிறார்னா அவர் இன்னாரு, ஒழுக்கமானவர், திறமையானவர், யாவ சக்தி உள்ளவர், யாரும் ஏமாத்தாதவர், பொய் சொல்லாதவர், நினைவாற்றல் கூடியவர், இப்படி எல்லாம் அவருக்கு ரெக்கார்டு இருந்தா தான் அவர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பதிவு செய்து கொள்வோம். ஹிஷாம் இப்னு சஅத்ங்கிற பேர் தான் வந்திருக்கே தவிர இவர் யாரு, நல்ல ஆள் தானே, எந்த காலத்தில் வாழ்ந்தாரு, இவருடைய கேரக்டர் என்ன, குணாதிசயம் என்ன, அதை பத்தி ஒரு ரெக்கார்டு கிடைக்கல. அப்ப யாரு அனாமதேயம் போல அனாமதேயமா இருக்கக்கூடியவர்கள், அட்ரஸ் இல்லாதவர்கள் அறிவிக்கிற செய்திகள் வந்து எந்த காலத்திலையும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயன்படுத்தி ஒரு செய்தியை சொன்னால் ஆத்தென்டிக்கான ஒரு ஆள் இருந்தா தான் ஏத்துக்குருவோம், ஆதாரப்பூர்வமான ஒரு ஆள் சொன்னா தான் செய்வோம், ஏற்றுக்குருவோம். தவிர இப்படி யாருன்னு தெரியாத ஆள் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது அனைவரும் ஒத்துக்கொண்ட ஒரு விதி. அந்த அடிப்படையில் முஸ்னத் அஹ்மதுல இருக்கக்கூடிய இந்த ஹதீஸும் அடிபட்டு போய்விடுகிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ், அது முஸ்னத் அஹ்மதுல 6359வது ஹதீஸ்ல வருகிறது. அதுல முஆவியா இப்னு ஸஈத்னு ஒருத்தர் வர்றாரு. அவரும் யாருன்னு அறியப்படாதவரா இருக்கிறார். அப்ப இந்த வெள்ளிக்கிழமை மௌத்தா வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே ஏற்கத்தக்க அறிவிப்பாளர்கள் வழியாக பதிவு செய்யப்படாத காரணத்தினால் எல்லா நாளும் மௌத்தும் ஒரே மாதிரியானதுதான். ரசூல்லா, நாங்க ரசூல்லா வெள்ளிக்கிழமை மௌத்தா போலையே, வெள்ளிக்கிழமை மௌத்தா போனா சிறந்தன்னு சொன்னா அப்ப ரசூல்லா கல்லா என்ன பண்ணிருப்பான், வெள்ளிக்கிழமை மௌத்தான கொடுத்திருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமையில மௌத்தா போனாங்க, திங்கக்கிழமை அவங்க மௌத்தா போறாங்க. அது மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ் மௌத்தா போறனால தானும் மௌத்தா போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு நாள் தள்ளி போய் தான் மௌத்தா போனாங்க.
அது நம்ம கையில இருக்குது. அல்லாஹ் ஒவ்வொரு நாளையும் எத்தனை நல்லடியார்கள் மூத்தா இருக்கிறாங்க. நீங்க வேணா சஹாபாக்களுடைய ஈசாபான் இருக்கிறது அவங்க வரலாறுலாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மூத்தா போன ஆளை எடுத்து பாருங்க. வெள்ளிக்கிழமை நூற்றுக்கணக்கான சஹாபி மூத்தா போயிருப்பாரு, சனிக்கிழமை நூற்றுக்கணக்கான பேர் மூத்தா போயிருப்பாரு, ஞாயிற்றுக்கிழமை நூற்றுக்கணக்கான சஹாபி மூத்தா போயிருப்பாரு, திங்கக்கிழமை நூற்றுக்கணக்கான சஹாபி மூத்தா போயிருப்பாரு, செவ்வாய்க்கிழமை இந்த 7 நாளைக்குள்ள நிலை மூத்தாவனு இருக்கிற சஹாபி அத்தனை பேர் மூத்தானது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள்லயாவது இந்த சஹாபாக்கள் மூத்தா போகாம இருந்தாங்கன்னா பாத்தீங்களா, சஹாபாக்கள் இந்த நாள்ல மூத்தா போகல, அல்லாஹ் அவனுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறான், இது கெட்ட நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சஹாபாக்களே மூத்தா இருக்கிறாங்க, வெள்ளி மூத்தானாங்க, திங்க மூத்தானாங்க, சனி மூத்தானாங்க, ஞாயிறு மூத்தானாங்க, எல்லா நாளும் மூத்தா இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அது என்ன ஒரு கிழமையில மூத்தார வச்சுக்கிட்டு நல்லவங்க கெட்டவன் தீர்மானிக்கிறது? அது இஸ்லாமிய பேஸுக்கு எதிரானது, நடைமுறைக்கு எதிரானது. கண்ணு முன்னாடி பாக்குறோம், எல்லா நாட்களையும் எல்லா விதமான மக்கள் மூத்தா போறாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை என்பதை கற்பனையில கொண்டு வாங்க. உங்க ஊர்ல வெள்ளிக்கிழமை மூத்தான ஒரு பட்டியல் எடுங்க. நாள் நல்லவன் இருப்பான், நாள் கெட்டவன் இருப்பான். சனிக்கிழமை மூத்தா போனவன் எடுத்து பாருங்க, நாள் நல்லவன் இருப்பான், நாள் கெட்டவன் இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் மூத்தா போனாங்கன்னு ஒரு 5 வருஷம் லிஸ்ட் எடுத்து பாருங்க, நாள் நல்லவன் இருப்பான், நாள் கெட்டவன் இருப்பான். அனைத்து கிழமையிலும் இப்படி இருப்பான். அப்புறம் என்ன, நல்லவனுக்கு தான் வெள்ளிக்கிழமை மூத்து, கெட்டவனுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மூத்துன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அதுலயும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல மூத்தா போயிட்டான்னு வைங்களேன், அதுக்கு பயந்துகிட்டு என்ன செய்வாங்க, கோழி இதெல்லாம் அது பின்னாடி வரும். மையத்தை கொண்டு போகும்போது என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்லுவோம். அதுக்காக எனக்கு திரும்பி வந்துருவான். ஒரு குறிப்பிட்ட நாள மூத்தா போனா அதுக்காக வேண்டி உசுரோட கோழி அனுப்பி வைக்கிறது, பின்னாடி சில ஜாமான்லாம் கொடுத்து அனுப்புறது, அதுக்குன்னு ஸ்பெஷல் பாத்தியாவெல்லாம் இருக்கிறது. அதுக்காக பின்னாடி பார்த்துக்குவோம். ஆனால் என்ன அடிப்படை, கிழமையை வைத்து ஒண்ணுமே கிடையாது. இந்த கிழமையில மூத்தா போனா அப்படி, அந்த கிழமை மூத்தா போனா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு மனுஷன் ஹரம்ல வச்சு மூத்தா போறான். ஹரம்டா எது? மக்காவிலே மதீனாவிலே. மக்கா ஒரு ஹரம் ஷரீஃப் தான், மதீனாவும் ஒரு ஹரம், புனித தலம். இஸ்லாத்துல புனித தலம்ங்கிறது 3 தான். மனிதர்களாக ஒன்ற புனித தலம் இந்த மர்கஸ புனித தலம் அறிவிக்க முடியுமா? புனித தலம் அறிவிக்கிறது அல்லாஹ்வுடைய ரைட். அல்லாஹ் எதை புனித தலம் அறிவிச்சிருக்கிறான்? அவனுடைய காபத்துல்லாவை புனித தலம் அறிவிச்சிருக்கிறான். பைத்துல் முகத்தஸ பாரக்னா ஹவுலஹு அல்லாஹ் சொல்றான், இலல் சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதன் சுற்றுப்புறத்தை எல்லாம் பரக்கத்து மிக்கதாக நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று சொல்லி பைத்துல் முகத்தஸ் என்று ஜெருசலத்தில் உள்ள அல் அக்ஸா மசூதியையும் அல்லாஹ் புனிதமானது என்று அறிவித்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை புனிதமானது அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் 2 அறிவிக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் 1 அறிவிக்கிறாங்க. இந்த 3 பள்ளி தான் புனிதமிக்க பள்ளிகள். இதை தவிர வேற எதுவும் புனிதமானது இல்லை. ஹரமைனி என்று சொன்னா இந்த 2ஐயும் எடுத்துக்கணும். 2 புனித தலம்னு சொன்னா எது? மக்கா 1, மதீனா 1. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, மக்காவுல மூத்தா போனா நல்ல மூத்து, மதீனாவுல மூத்தா போனா நல்ல மூத்து. மக்காவுல உள்ள கெட்டவன் மக்காவுல மூத்தா போவான். மதீனாவே சொந்த ஊரா கொண்டவன் கெட்டவனா இருந்தான்னு வைங்க, மதீனாவுல உள்ள 50 பேர் மதீனாவுல மூத்தா போவான். அப்ப வெளியூர்ல இருந்து போய் ஒருத்தன் போய் மூத்தா போற வச்சு நீங்க நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கணுமா? ஆனா ஒண்ணு இருக்குது, என்ன, இந்த ஹஜ்ஜிக்கு போய் மூத்தா போவது என்பது, இஹ்ராம் நிலையில மூத்தா போவது என்பது, அது தல்பியா சொன்ன நிலையில அது ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அது மக்காவுக்காக உள்ளது இல்ல. மக்காவுக்கு வெளியே விமானத்தில் இஹ்ராம் கட்டி மூத்தா போயிட்டான், அது இருக்கு. அது மக்காவுக்காக கொடுத்த சிறப்பு இல்ல, அவன் எடுத்துக்கொண்ட முடிவுக்காக உள்ள சிறப்பு. இஹ்ராமோட மூத்தா போறான்ல. இப்ப ஹஜ்ஜிக்கு நம்ம போறோம், மக்காவுக்கு இறங்கவே இல்லை, விமானத்தில் ஏறும்போது ஒரு இடம் வந்தோன்னு இஹ்ராம் கட்ட சொல்லுவான். சில இடங்கள்ல புறப்படும் போது இஹ்ராம் கட்டிட்டு போவோம், விமானத்திலே மண்டையை போட்டோம். இப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? மக்காவுல போய் ஒருத்தன் மூத்தா போனானே அவனுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு கிடைச்சு போயிடும். அது மக்காவுக்காக கொடுத்த சிறப்பு இல்ல. எதுக்காக உள்ளது? இஹ்ராம். அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்ய தீர்மானிக்கிறான் பாருங்க, அவன் அரபாவுல மூத்தானாலும் உண்டு, மீனாவுல மூத்தா போனாலும் உண்டு, மக்காவுக்கு மதீனாவுக்கும் போற வழியில மூத்தா போனாலும் உண்டு, முடிச்சிட்டு வரும்போது மூத்தா போனாலும் உண்டு. அது அந்த ஹஜ்ஜிங்கிற ஒரு நல்ல வேலைக்கு போகும் பொழுது அந்த வேலையை செய்ய போன நேரத்தில் மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அது பொதுவா சிறந்தது. அது ஹஜ்ஜிக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே. ஒரு மனிதன் மூத்தா போகும்போது நல்ல ஒரு வேலையை கையில் எடுத்துட்டு போறான்னு வைங்க, அப்ப மூத்தா போனா அது பெரிய சிறப்பு தானே. அவனுடைய கடைசி நல்லது அமைஞ்சிருதுல. ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, அவர் ஆபரேஷன் நாளைக்கு நடக்க போகுது, நம்ம ஒண்ணே 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவரை காப்பாற்றலாம், அந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான், மூத்தா போயிட்டான். நல்ல மூத்தா, இது சிறந்த மூத்தா. அழகான வேலைக்கு போகும்போது நினைச்சுட்டான், அவன் கொடுத்து காப்பாத்தினா என்ன கிடைக்குமோ அதை தாண்டி எல்லாம் கொடுப்பான். அப்ப என்ன தொழுகையில் இருக்கும்போது ஒருத்தனுக்கு உயிர் போயிடுச்சு, நல்ல மூத்து தான். சினிமா கோட்டையில் சினிமா பார்த்து போயிடுச்சு, கெட்ட முகத்து தான். சீரியல்ல உட்கார்ந்து போச்சு, கெட்ட முகத்து தான். அப்ப கெட்ட செயல்களை பொறுத்து அது உண்டு. அவனுடைய கடைசி நிலை இப்படி ஆயிடுதுல, அவன் கடைசியா போகும்போது வர இந்த மாதிரி நிலையில போயிருக்கிறானே அப்படின்னு வேண்டால் கெட்டது நல்லது சொல்லலாமே தவிர எதுல சொல்ல இயலாது? இடத்த வச்சு சொல்ல இயலாது. நம்மளே போறோம், ஒரு டூர் மாதிரி போறோம், மக்காவுக்கோ மதீனாவுக்கோ, போய் மௌத்தா போயிட்டோம், நல்ல மௌத்தா? நல்ல மௌத்து கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை அமெரிக்காக்கார மக்காவோட மௌத்தா வரான்.
அமெரிக்காக்காரங்க எல்லாம் இறக்கி வச்சிருக்காங்க. முந்தில அனுமதி கிடையாது. மக்காவில் இல்லாட்டாலும் என்ன செய்யறானுவ, ஒரு அளவுக்கு அந்த பார்டர்ல எல்லாம் வருவாங்க. அப்ப அவனும் அங்க வச்சு மூத்தா போயிட்டான்னு சொன்னா அவன் நல்ல மூத்தாது. அதனால ஆனா அந்த கருத்து வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அப்படி ஒரு ஹதீஸை கட்டி வச்சிருக்காங்க. இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தபரானி அவர்கள் மோஜமுல் கபீர்ங்கிற நூல்ல பதிவு செய்திருக்கிறார்கள். மம்மாத ஃபி அஹதில் ஹரமைனி, ரெண்டு ஹரமில் ஒரு ஹரமில், மக்கா மதீனா இரண்டு புனித தலங்கள்ல ஒரு தலத்தில் ஒருவன் இறந்து விடுவானேயானால் இஸ்தௌஜப ஷஃபாத்தி, என்னுடைய ஷஃபாத் அவனுக்கு கடமையாகிவிட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களாம், மக்காவில் நீ மௌத்தா போனா உனக்கு நான் பரிந்துரை செய்வேன், மதீனாவில் மௌத்தா போனா உனக்கு நான் பரிந்துரை செய்வேன். அது மாதிரி கான யௌமுல் கியாமத்தி மினல் ஆமினீன், கியாம நாள்ல ஒரு பயமும் இல்லாம அப்படி நிற்பான். நான் யார் தெரியுமா, எனக்கு எந்த கொஸ்டின் கிடையாது, ஏன் நான் மக்காவில் மௌத்தா போன ஆளாக்கும் அப்படின்னு கியாம நாள் நிற்பான். அப்படி நிக்க இயலுமா? நபிமார்கள் நிக்க இயலுமா? சுஹதாக்கள் நிக்க இயலுமா? எல்லாம் நபிசிடம் செய்வாங்க. இந்த கருத்தை பார்த்தாலே தப்புன்னு தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்படி கூட பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இது தபரானியுடைய கபீர்ல. இதுல அப்துல் கஃபூர் பின் சயீத் என்பவருடைய மகன் அப்துல் கஃபூர் என்ற ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு. இவர் கூட குறைய பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆளு. அதனால இவர் மத்துருக்கு கரெக்டா சொல்ல மாட்டார், செய்தியை பொய் சொல்வார், விட்டு அடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்த ஒரு ஆள் தான் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறாரு. இதுதான் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக இதே கருத்து, மம்மாத ஃபி அஹதில் ஹரமைனி புஇஸ ஆமினன் யௌமல் கியாமா, யார் மக்கா மதீனாவுல ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல இறந்து போய் விடுகிறானோ அவன் கியாமத்து நாளில் அச்சமற்றவனாக எழுப்பப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி தபரானியுடைய சகீர் என்ற நூலிலையும் தபரானியுடைய அவுசத் என்ற நூலிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல மூசா பின் அப்துல் ரஹ்மான் அல் மஸ்ரூக்கி என்பவர் இடம்பெறுகிறார். இவர் யார் என்பதற்கு எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. இவர் ஒரு முகவரியற்ற ஒரு ஆளு. ஒன்னு பொய்யர் வழியாக ஒரு செய்தி, இன்னொன்று அட்ரஸ் இல்லாத வழியாக ஒரு செய்தி. இந்த ரெண்டு செய்தி தான் ஹரமில் இறந்து போனவருக்கு சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு செய்தியிலையும் ஹரமுல மௌத்தானதை பற்றி சொல்ல முடியல. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு ஒரு காலகட்டத்தில் எல்லா கெட்டவர்களும் குடிகொண்ட இடமாக மக்காவும் மதீனாவும் இருந்தது. இந்த சச்சரவெல்லாம் போட்டு இருந்தாங்களே, அந்த காலகட்டம் ஒரு 30-35 வருஷத்துக்கு பின்னாடி எடுத்து பார்த்தீர்களே ஆனால் மக்கா தான் கெட்டவங்களுடைய தலைநகரமா இருந்தது, மதீனா தான் கெட்ட ஆட்சியாளர்களுடைய தலைநகரமா இருந்தது. அதெல்லாம் அம்புட்டு சண்டை போட்டான். ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு குவிச்சவன், இஸ்லாத்தின் பெயரால் ஆயுதம் தூக்கி கத்தி எடுத்து சண்டை போட்டவன்லாம் தங்கி இருந்த இடம் என்ன? அந்த மக்காவும் அந்த மதீனாவும் தான் இருந்தது. அப்ப நல்லவன் அங்க செத்துவா, அங்க வாழ்ந்தவங்க செத்துருப்பான். அப்ப அங்க எந்த இடத்துல போய் சாவுறாங்கிறத பொறுத்தெல்லாம் ஒரு நன்மையெல்லாம் ஏற்படாது. நீங்க மக்காவில் செத்தாலும் சரிதான், ஊர்ல செத்தாலும் சரிதான், என்ன மாதிரி சாவுறீங்க? கடைசி நிலைமை என்ன? தௌபா செஞ்சு சாவுறீங்களா? சொல்ல வேண்டியது சொல்லிட்டு சாவுறீங்களா? அந்த மனிதனுக்கு செய்யற கடமையெல்லாம் ஒழுங்கா நிறைவேற்றிட்டு சாவுறீங்களா? அதை வச்சு தீர்மானிக்கணுமே தவிர மக்காவில் சாவுறதை பத்தி எந்த விதமான ஒரு சிறப்பும் கிடையாது. அதே மாதிரி பைத்துல் முகத்தஸ், அது 3 விடமாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து சொருகிடுவானுவோம். இட்டு கட்டுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சிறப்பித்து சொல்லி, வெள்ளிக்கிழமை சிறப்பு தானே, சிறப்புன்னா எது சிறப்பு அதை சொல்லிட்டு போகணும். அது சிறப்புன்னு என்ன செய்வாங்க, எல்லாத்திலும் இது ஃபிட் பண்ணுவான். இப்படி இட்டு கட்டி அதிசயம் உண்டாக்குவாங்க. அது மாதிரி பைத்துல் முகத்தஸ் சிறப்பு எதுக்கு சிறப்பு? தொழுவதுக்கு சிறப்பு. மற்ற இடத்தில் தொழுவதை விட அங்க தொழுதால் 1000 ரக்காத் தொழுத நன்மை கிடைக்கும், 10,000 ரக்காத் நன்மை கிடைக்கும். இதுதான் சிறப்பே தவிர அதுக்கான இல்லாத சிறப்பெல்லாம் சொல்ல முடியுமா? பைத்துல் முகத்தஸுக்கு என்ன பண்றான்னு கேட்டா, அது பாருங்க, அந்த ஹதீஸ் வாசகத்தை பார்த்தாலே இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படி இருக்குது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறதாக வந்திருக்கிறது. இது பஸார்ங்கிற நூல்ல இருக்கிறது. எப்படின்னா, மன் மாத்த ஃபீ பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ்ல போய் யார் மௌத்தாகுறானோ ஃபக்கன்னமா மாத்த ஃபிஸ்ஸமா, அவன் வானத்தில் ஆகாயத்தில் மௌத்தானது போல. இப்படி ஆகாயத்தில் மௌத்தா போவான். இது வஹீல இப்படி ஓரல் பார்த்தாலே தெரியுது. ரசூலுடைய வாயிலிருந்து இப்படிலாம் ஒரு வார்த்தை வருமா? அர்த்தம் இல்லாத வார்த்தை. இந்த காலத்திலேயாவது ஆகாயத்தில் ஒருத்தர் மௌத்தாகலாம். எப்படி? இந்த சேட்டலைட்ல யுகம் உண்டாக்கி வச்சிருக்காங்க, செயற்கைக்கோள் உண்டாக்கி வச்சிருக்காங்க, அங்க போய் அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க, ஆராய்ச்சி மையத்தை நினைஞ்சிருக்கான், அந்த இடத்துல கட்டி வச்சிருக்கான், அதுல போய் தங்குறதுக்காக வேண்டி போய் கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து போய் தங்குறாங்க. அங்க ஒருத்த மண்டையை போட்டான்னு வைங்க, அப்படி தூக்கி வெளியே போட்டா வெளியே நின்றுட்டே இருப்பான். ஈர்ப்பு சக்தியோடு தாண்டிட்டான்ல, பூமியுடைய ஈர்ப்பு சக்திக்குள்ள போட்டாதான் இழுத்துரும். ஈர்ப்பு சக்திக்கு மேல ஒருத்தன் தூக்கி போட்டின்னு வைங்களேன், அவன் என்ன செய்வான்? அந்த இடத்துல நிற்பான். இந்த பூமி எவ்வளவு தூரத்துக்கு இழுக்குமோ அதுக்கு மேல நீங்க ஒரு ராக்கெட்ல போய் அங்கிருந்து ஒருத்தன் தள்ளி விட்டேன்னு வைங்களேன், அப்படி நிற்பான். ஏன் இழுக்காது? பூமி எப்படி அந்த இடத்துல நிக்கிறதோ அது மாதிரி அவன் நின்று இருப்பான். அவன் தான் வானத்துல மௌத்தா போறவன். ரசூலுல்லாஹ் காலத்துல இது நடக்க சாத்தியம் இருக்கு? அந்த காலத்துல சாத்தியம் கிடையாது. அப்ப எப்படி வருது? யார் ஒருத்தன் பைத்துல் முகத்தஸ்ல மௌத்தா போறானோ அவன் வானத்திலே மௌத்தா போறான், ஆகாயத்தில் மௌத்தாவான. சரி, ஆகாயத்தில் மௌத்தான பெரிய சிறப்பாது.
ஆகாயத்தில் மூத்தாவனை போல அப்படின்னு வந்திருக்கிறது. இதுல என்ன, யூசுப் பின் அத்தியா அல் பசரி, பசரா என்ற ஊரை சேர்ந்த அத்தியா என்பவருடைய மகன் யூசுப் என்பவர் இதனுடைய அறிவிப்பாளராக இடம்பெறுகிறார். இவர் பலவீனமான ஒரு ஆள், இவர் சரியான ஆள் இல்ல என்று நிராகரிக்கப்பட்ட ஆட்கள் வழியாகத்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சாராம்சம் என்னவென்று சொன்னால், எந்த ஊர்ல இறந்து போறீங்க அது மேட்டரே கிடையாது, எந்த வயசுல இறந்து போறீங்க அது ஒரு மேட்டரே கிடையாது, எந்த மாதிரி கஷ்ட நஷ்டத்தோட இறந்து போறீங்க அது ஒரு மேட்டரும் கிடையாது, எந்த நாளில் எந்த நேரத்தில் மௌத்தா போறீங்க, லோஹர்ல மௌத்தா போட்டார் நல்லவர், அசர்ல மௌத்தா போட்டார் கெட்டவர், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ராத்திரில மௌத்தா போனாரு, காலையில மௌத்தா போனாரு, எந்த ஒரு மேட்டரும் கிடையாது. மௌத்துங்கிறது நம்ம தேர்ந்தெடுத்து செய்யற காரியம் கிடையாது. அவன் நம்ம மீது தீர்மானித்த ஒரு விஷயம். யார் யாருக்கு எப்படி புரோகிராம் பண்ணானோ அது போய்கிட்டே இருக்கும். நம்மளா செஞ்ச உழைப்புக்கு தான் நல்லது கெட்டது கிடைக்குமே தவிர நம்ம மேல திணிக்கப்பட்டதுக்கு எந்த விதமான நன்மை தீமை வராது என்ற அடிப்படையை புரிந்து கொண்டு இந்த மௌத்துகளை எல்லாம் இந்த மாதிரி என்ன செய்யணும், எல்லாத்தையுமே நல்லதாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த மார்க்கத்தினுடைய ஒழுங்குகள் தரப்பட்டிருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இப்பதான் நேற்று உள்ள கடைசி நிலைக்கு வர்றோம். இறந்தவன சொல்லணும், இடையில ஒருத்தர் கேட்டதுனால இதெல்லாம் சொல்லிருங்க, இந்த மாதிரி நம்பிக்கைலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இன்னால் இல்லாஹி நேற்று நிப்பாட்டி வச்சுட்டு இந்த மாதிரி மௌத்தை பத்திலாம் ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொருவிக்கிட்டோம். இப்ப கடைசிக்கு வருவோம். ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், சபூர் செய்ய வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். பொறுமை காக்கிறதா என்ன, பொறுமையா இருக்கிறேன்னா பொறுமை காக்கிறது இல்ல. அதுக்கு அல்லாஹ் சொல்லித்தர அந்த வாசகம் இருக்கு பாருங்க, அந்த அர்த்த புஷ்டியோடு அதை எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் பொறுமை. என்ன அர்த்த புஷ்டி, இன்னால் இல்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள். அந்த மௌத்தா போனோம் நம்ம என்ன எடுக்கணும், இவர் மட்டுமா அல்லாஹ்ட்ட போயிட்டாரு, இன்னால் இல்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், ஓ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அவன்கிட்ட தான் போக போறோம். இவர் மட்டும் போயிட்டார், நாங்க போவோம், இங்க இருந்துட போறோமா? அதான் சபுருங்கிறது. சபுர் எப்படி இருக்குன்னா, சபுர்னு சொன்னா சபுரு, இதல்ல சபுரு. சபுருனா என்ன, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற இந்த 5 வார்த்தைகள் என்ன கருத்தை தருகிறதோ அதை உள்வாங்கி கொள்ளுகிறார் பாருங்க, அவர் தான் சபுர் செய்யறார்னு அர்த்தம். உள்வாங்குறன்னு என்ன அர்த்தம், நம்ம இழந்துடல. சபுர் என்னது, நம்ம இவரை இழந்துடல, அவர் முந்தி போயிட்டா நம்ம பிந்தி போக போறோம், பார்க்கத்தான போறோம். ஒரு வெளியூருக்கு நல்லா அனுப்பி வைக்கிறீங்க, எப்படி அனுப்புவீங்க, சவுதிக்கு குவைத்துக்கு துபாய்க்கு ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறீங்க, எப்படி அனுப்புவீங்க, என்ன வரப்போறாரு பார்க்க போறோம், என்ன 3 வருஷம் அவ்வளவு அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா? உலக வாழ்க்கை அப்படித்தான். ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்ச பிறகு நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளும் மண்டையை போட போறோம், நம்ம அவரை பார்க்க போறோம். என்னத்தை இழந்துட்டோம், நாம ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டும், நாம அல்லாஹ்வுக்கு உரியவர்கள். இவர் மௌத்தா போன அவரும் அல்லாஹ்வுக்கு உரியவர், நாம அல்லாஹ்வுக்கு உரியவர். நம்ம எப்படி அவனுக்கு சொந்தமான உயிர் அவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம எப்படி கேள்வி கேட்கிறது, நம்ம எப்படி எதிர்க்கிறது, நம்ம எப்படி ஆட்சேபனை பண்றது அப்படின்னு நினைக்க வேண்டும். முதல்ல இன்னால் இல்லாஹி அர்த்தம் என்ன, நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், நான் அல்லாஹ்வுக்கு உரியவர், அவர் அல்லாஹ்வுக்கு உரியவர். அல்லாஹ்வுக்கு உரியவர் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், இதுல எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்ன உரிமை இருக்கு, எனக்கு வாப்பான்ற உரிமையை விட அல்லாஹ்வுக்கு அடியான்கிற உரிமை கூட இருக்குது. உரிமை அதிகம் உள்ளவன் நினைச்சிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன செய்யணும், நாங்க ஒண்ணு இழந்துடல, டெம்பரவரி தான் இழந்திருக்கிறோம், நிரந்தரமா இழக்கல. ஏன், இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவரிடத்தில் திரும்பி செல்வோம், அவனிடத்தில் திரும்பி செல்வோம், அவனிடத்தில் திரும்பி சொன்ன அவர் வருவாரு, யாரை இழந்தும் அவர் வருவாரு, நாங்களும் வருவோம், பார்க்க போறோம் இப்படின்னு சொல்லி நினைத்தோமையானால் இதுக்கு பேர் சபுரு. அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ, பயத்தை கொடுத்து பசியை கொடுத்து, வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத், கனிவர்க்கங்கள் உயிர்கள் பொருளாதாரங்களிலே குறைவை ஏற்படுத்தி சோதிப்போம். வபஷிரி சாபிரீன், சகித்து கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். சகித்து கொண்டவர்கள் என்றால் யார், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், தங்களுக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர்கள் சொல்வார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, இவர்கள் மீதுதான் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இருந்து கொண்டிருக்கிறது. உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு மரண செய்தி கேட்டாலும், துன்பத்தை பற்றி கேட்டாலும் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவரை போயிட்டு அப்படியே போயிட்டார், எப்ப போனாரு அப்படிங்க கூடாது. மௌத்தா போயிட்டாருன்னு வார்த்தையை கேட்ட உடனே என்ன வந்துருன்னு, எப்படி மௌத்தா போனாரு, எங்க மௌத்தா போனாரு, ஆஸ்பத்திரிலையா வீட்டுலயா, ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் நம்ம வாயில என்ன வரணும், இந்த மௌத்துங்கிற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். இது போக சொல்ல வேண்டிய இன்னும் சில திக்ர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் பார்ப்போம்.